பார்க்குறோம். ஆம்பூர் போர் வந்து 1949 ஆகஸ்ட் 3ல் ஆம்பூர் என்ற இடத்துல வந்து பிரெஞ்சு ஆளுநர் டியூப்ளே, சந்தா சாஹிப், முசபா ஜங் இந்த 3 பேரும் கூட்டுப்படைகளில் சேர்ந்து வந்து கர்நாடக நவாப் அன்வர்தீனை வந்து தோற்கடித்து கொல்லப்படுறாங்க. அன்வர்தீனை வந்து அதுக்கப்புறம் அன்வர்தீன் மகன் வந்து முகமதுலேருந்து திருச்சிக்கு தப்பி விடுறாரு. அப்பா இறந்தனால பையன் வந்து தப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் வந்து சந்தா சாஹிப் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து கர்நாடக நவாப்பாக்குறாங்க. இதுக்கு ஈடாக என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து பாண்டிச்சேரி சுற்றியுள்ள 80 கிராமங்களை வந்து வெகுமதியாக கொடுக்குறாரு. யாருன்னா சந்தா சாஹிப் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து தக்காணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரெஞ்சுக்காரர்களாக வந்து நாசி சிங் வந்து தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் முஜபார் ஜங் வந்து ஹைதராபாத்தில் நிஜமாகிறாரு. முஜபார் ஜங் என்ன பண்ணாரு, போதிய வெகுமதி கொடுக்குறாரு. கிருஷ்ணா நதியின் தென்பகுதியில் அனைத்திற்கும் டியூப்ளே வந்து ஆளுநர் நியமிக்கிறார். என்ன பண்ணுறாரு, முஜபார் ஜங் என்ன பண்ணுறாருன்னா, கிருஷ்ணா நதியின் தென்பகுதியில் அனைத்திற்கும் டியூப்ளே வந்து ஆளுநராக நியமிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1951 வந்து முஜபார் ஜங் என்ன பண்ணுறாரு, முஜபார் ஜங் வந்து அவங்க மக்களாலே படுகொலை செய்யப்படுறாரு. நாஜி ஜங் சகோதரர் யாருன்னா, நாஜி சிங் தான் வந்து தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு. அவருடைய சகோதரர் வந்து பார்த்திங்கன்னா சலபத் ஜங்கு. அவர் என்ன பண்ணாருன்னா, பிரெஞ்சு படைத்தளபதி புஷ்ஷினோட உதவி கொண்டு வந்து